வணக்கம், இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரஸ்லிங் யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவுக்கும் குந்தருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அதில் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து அவருடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்ஸ்லாம் வந்து கணிக்க முடியாத அளவில் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து வின் பண்ணியிருந்தாரு, இன்னொரு பக்கம் ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பாங் இந்த மாதிரியான ரஸ்லர்ஸ்லாம் ராசைட் இருக்கிறாங்க. ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அளவுக்கு பஞ்சம் இருக்காது, அடுத்த ஆப்போனண்ட்டை பிரம்மாண்டமாக கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க. ஆக்சுவலி ஜே ஊசோ வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணும்போது சாமி ஜெயின் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஹிண்டிங்க டபிள்யூபிள்யூ பண்ணாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல ஜிம்மி ஊசோலாம் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதை அப்படியே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. அதாவது ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி வந்து அதை அப்படி செலிப்ரேட் மூடாக ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா சாமி ஜெயின் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுவார், சாமி ஜெயினுக்கும் ஜே ஊசோக்கும் ஒரு மேட்சை கொண்டு போவாங்க. ஸோ ஏன்னா இவங்களுக்குள்ள ஃபேமிலி ட்ராமா நல்லா இருக்குது, ஸோ அதை வச்சு கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இந்த வாரம் நடந்ததால் அப்படியே உல்ட்டாவை கொண்டு போயிட்டாங்க. ஸோ சாமி ஜெயினுக்கு வேறு ஸ்டோரி கொண்டு போயிட்டு லோகன் பாலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேரக்ட்லி ஜே ஊசோ கிட்ட இன்வால்வ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நான் நினச்சது என்ன தெரியுமா, ஏஜே ஸ்டைல் கூட ரீமேட்ச் கொடுத்து அதில் ஏஜே ஸ்டைல் வின் பண்ண வச்சு ஈக்குவாலிட்டி பண்ணி விட்டுருவானுங்கன்னு. ஆனால் டபிள்யூபிள்யூ இப்படி பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஜே ஊசோ விசஸ் லோகன் பால் மேட்ச் நடக்கும்போது அது நல்லா தான் இருக்கும். பட் நான் எப்போவுமே ஒரு புது சாம்பியன் ஆகும்போது அது கணிக்க முடியாத அளவுக்கு ஆப்போனண்ட் இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து டேமி பிஸ் கூட போதுனால நமக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அதுவும் நல்லா இருந்தது. ஏஜே ஸ்டைல் விசஸ் கோடி ரோட்ஸ்லாம் அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஜே ஊசோவுக்கு இது ஒருத்தான ஆப்பனண்டா. சரி, ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? நீ சொல்லலாம் லோகன் பால் விசஸ் ஜே ஊசோ நல்லா தான் பாருக்கும், யார் வெற்றி பெறுவா? அது ஜே ஊசோ தான், கணிச்சிருங்கல்ல. இதுவே ராண்டி ஆட்டன் ஸ்டோரில் பாருங்களேன், ராண்டி ஆட்டன் விசஸ் ஜான்சனா, அதில் யார் வெற்றி பெறுவா தெரியலையே அப்படின்னு தானே சொல்கிறீங்க. என்ன தான் ஜான்சனா வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு இருந்தாலும் இதில் முழுக்க ராண்டி டாமினேட்டாக இருக்காருப்பா. ராண்டி ஆட்டன் விசஸ் ஜான்சனால அதிக தடவை ராண்டி ஆட்டன் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மேபி இதில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. அண்ட் போஸ்டர்லேருந்து ப்ரோமோலேருந்து பேசுறதுலேருந்து A to Z வரைக்கும் ஜான்சனா விசஸ் ராண்டி ஆட்டன் ஸ்டோரிலைன்னு பர்ஃபெக்ட் இஸ் பர்ஃபெக்ட், எனி ஒன் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட். அப்படிப்பட்ட பர்ஃபெக்டான ஸ்டோரில் இல்லை, இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவுக்கு வேறு எதாவது ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுத்துருக்கலாம். நீங்கள் சொல்லலாம் செத் ராலன்ஸு, ரோமன் ரெயின்ஸு அண்ட் சிஎம் பாங் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்காங்களாப்பா, இதை தவிர்த்து யாருன்னு சொன்னீங்கன்னா அவரோட பிரதரே சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டா சாமி ஜயன் சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். இதை தவிர்த்து ட்ரூ மாக்கிண்டர் இருக்காரு, டேமியன் பிஸ்லாம் சேலஞ்ச் பண்ணால் அப்படி ரிவெஞ்சிங்காக இருக்கும். போன வருஷம் நான் அவனை வீழ்த்தி இருக்கேன், இந்த வருஷம் அவன் கூட மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியில் கொண்டு போயிருக்கலாம். இதை தவிர்த்து எல்ஐ நைட் இருக்காரு. ஸோ எக்கச்சக்க சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தும் டபிள்யூபிள்யூ வந்து லோகன் அண்ட் பாங்க தான் போகிறானுங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காவே வந்து பேட் மேக்கவி சொல்லிட்டாரு, போன வாரம் குந்தர் என்ன அட்டாக் பண்ணால் நான் வந்து மீண்டும் வந்து ரெஸ்லிங்க்கு இறங்க போகிறேன், குந்தர் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தரமாட்டேன்னு சொன்னாலும் சரி இவன் அடம்பிடிச்சி கேட்குறான்னு சொல்லிட்டு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேட் மேக்கஃபி வெர்சஸ் குந்தருக்குள்ளே பேக்லாஷில் ஒரு மேட்ச் நடக்க போகுது. எப்பா யாருப்பா இந்த பேட் மேக்கஃபி? ராயல் ரம்பில் என்ட்ரு ஆகும்போது ஓமாஸ் இருக்கும்போது பார்த்து பயந்து ஒன்றவன் தானே இந்த பேட் மேக்கஃபி. பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்கான், குந்தர் கூட்டலாம் சாவ போகிறான் அப்படின்னா ஆக்சுவலி உங்களுக்குலாம் பேட் மேக்கஃபியை பற்றி தெரிலன்னு அர்த்தம். வின்ஸ் மெக்மேன் யாரால பார்த்தீங்கன்னா இந்த பேட் மேக்கஃபி வந்து ரசல்மேனியாலேயே வின்ஸ் மெக்மேனை எதிர்த்து மோதிருக்காரு. ஆக்சுவலி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தேரிக்கும் பேட் மேக்கஃபி மேட்ச்சு, அந்த மேட்சை பாருங்கள் எப்படிலாம் சண்டை போடுவார்னு. ஸோ ரேமஸ் ஸ்டேடியோடைய சிசியாப்புலா மாதிரி சண்டை போட்டிருப்பாரு, அதில் வெற்றி பெற்றுட்டு வின்ஸ் மெக்மேன் கூடயும் சண்டை போட்டிருப்பாரு. அப்படிப்பட்டவர் தான் பேட் மேக்கஃபி. இவர் NXTல வார் கேமில் கூட சண்டை போட்டிருக்காரு. இதை தவிர்த்து NXTலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸில் சண்டை போட்டிருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் பேட் மேக்கஃபி. பட் ஆனால் அவருடைய அஃபிஷியல் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சிங் தான், அவர் கமெண்டர் தான். ஸோ அதனால தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கமெண்டர் பார்த்தாங்க. அதுவும் ட்ரிபிள் H வந்து இவர் ஒரு கமெண்டராக மட்டுமே பார்த்தாங்க. மேபி இவருக்கு ரெஸ்லிங் பண்ணதுக்கு ஆர்வமாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு பேட் மேக்கஃபிக்கும் குந்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியாக கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா பேட் மேக்கஃபியை ஒரு கமெண்டராக பேசி சும்மா இருக்கிற ஒரு ஆளை தான் பார்த்தோம். அவன் சும்மா இருக்கிறாருல, சூனியம் பிடிச்சாள், அதுவும் திறமையான ஆள் அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னாடி காட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை பிரான் பிரேக்கர் பேட் மேக்கஃபி இருக்கிறாரு. பேட் மேக்கஃபி, பிரான் பிரேக்கர் எல்லாம் ஒரே ப்ரொனன்சியேஷனில் வருது, அதான் பேர் மாறிட்டு. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸுடைய கெட்டப்பை பற்றி பேசி ஆகணுங்க. அடா அது கிளாஸா இல்லாட்டா பிக் பாஸ்லேருந்து ஆட்டையை போட்டாரான்னு தெரில, கண்ணு மூடி இருக்குது, கிளாஸை போட்டால் கண்ணு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் செத்ரோலன்ஸ் போட்டிருந்த சொக்கா இருக்குது, அது உண்மையிலேயே செம. அப்புறம் தாங்க நியூஸ் வந்தது, இதை வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அமெரிக்கன் டாலரில் $13,000 விற்கிறாங்களாம். ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 85 ரூபா. அப்போ 13,000 அப்படின்னா டிவைட் பண்ணி நீங்களே சொல்லுங்கள். ஸோ செத்ரோலன்ஸோடைய கெட்டப்புக்கு அவ்வளோ மவுஸ் டபிள்யூ கொடுக்குறாங்க. இது ஒரு பாகிஸ்தானி ஃபேவரட் ட்ரெஸ். அதான் சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு இந்தியன் ட்ரெஸ் மாதிரியே இருக்குன்னு. பாகிஸ்தான்ஸும் இந்தியன்ஸும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் போடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு அதாங்க. அந்த இப்போ இந்தியன்ஸ்லாம் நான் மொத்த இந்தியன்ஸ் இல்லை, இந்த நார்த் இந்தியன்ஸ், இந்த எப்படி சொல்ல வடக்கே தெற்கே எப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி, அவங்க தான் இந்த பாவடை மாதிரி ஒரு பேண்டெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பேண்டை தான் போட்டிருந்தாரு. ஸோ அந்த கெட்டப்பில் தான் இன்றைக்கி செத்ரோலன்ஸ் வந்திருக்காரு. செத்ரோலன்ஸை பற்றி சொல்லணும்னா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ண பிறவும் ஃபேன்ஸ் அவரை ஏற்றுக்கலை. பிகாஸ் அப்படி ஃபேஸ் தான் ரெஸ்லருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. செத்ரோலன்ஸ் ஆல்வேஸ் டாப் ஃபார் த ஃபேன்ஸ் மத்தியில் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அண்ட் அவர் இன்னைக்கு சாமி ஜெயினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, என் டீம் கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு. அதுவும் ஸ்மாக்டவுன் சைடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என் டீமில் ஜாயின் பண்ணி ஸ்மாக்டவுன் சைடு நீ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆயிருன்னு சொன்னார். பட் ஆனால் அதை சாமி ஜெயின் ஏற்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை வச்சு வெளுத்து வாங்கியிருப்பாரு. ப்ரான் பிரேக்கருக்கும் சாமி ஜெயினுக்கும் இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் நடந்திருக்குது. அதில் ப்ரான் பிரேக்கரையே வீழ்த்திருக்காரு சாமி ஜெயின். பட் ஆனால் இன்னைக்கு என்னமோ புள்ள பூச்சி மாதிரி காட்டினார். அது ப்ரான் பிரேக்கர் போடுற ஸ்பியர்களால் சாமி ஜெயின் தாங்க முடியல. ஸோ இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும் guys. செத்ரோலன்ஸ் கூட ப்ரான் பிரேக்கர் சேர்ந்த அப்புறம் ப்ரான் பிரேக்கர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நபர், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரக்ஷன் ஃபீனிஸ்க்கும் ரியா ரிப்ளைக்கும் ரால மேட்ச் வச்சதெல்லாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ டபிள்யூபிள்யூக்கு வந்து ஒரு சில தினங்களே பார்த்தீங்கன்னா ரக்ஷன் ஃபீனிஸ் ஒரு பெரிய லெவலில் வருவாங்க போல. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க NXT தான் இருக்காங்க. அண்ட் ஜூலியாவும் NXT சேர்ந்தவங்க தான். ஜூலியாவை டபிள்யூபிள்யூ பற்றின இன்ட்ரெஸ்டர் கூட்டிகிட்டு வரதுக்காக டைட்டில் தோக்க வச்சாங்களா இல்லாட்டா அவங்களை இன்ஜுரி காரணமாக தோக்க வச்சாங்களான்னு தெரில. ஆனால் தொடர்ந்து எபிசோட்ஸில் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரியா ரிப்ளையை பற்றி சொல்லணுமே, ஆல்வேஸ் மாமி இஸ் பியூட்டிஃபுல், அழகு செல்லுங்க நீங்கள். உண்மையிலேயே ரியா ரிப்ளை பார்த்தீங்கன்னா ரியா தாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க வந்து ஈயோ ஸ்காய் கூட சேர்ந்து ஒரு டாக் டீமாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு டீமாக ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளைக்கும் ஈயோ ஸ்காய்க்கும் இதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் ஃபியூட் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்காக எப்படி டாக் டீம் ஆக்கி பிரித்து விட்டு அதுக்கப்புறமா இவங்க சிங்கிள் ஒருத்தர் ஹீலாகவும் ஒருத்தர் ஃபேஸாகவும் மாற வைக்காங்க போல இருக்குது. டபிள்யூபிள்யூ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேலோ யூனிவர்ஸில் பெக்கிலிச்சுக்கும் லைரா வெல்கிராக்கும் NXT சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்திருப்பாங்க. அதில் பெக்கிலிச்சு கிட்ட தான் NXT சாம்பியன்ஷிப் இருந்து, அதாங்க அந்த கலர் குளிக்க வந்து சாம்பியன்ஷிப்பு. அதை பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியா வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுக்கடுத்து தான் டிஃபினி கிட்டலாம் போச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சாரி, டிஃபினிட்டு இருந்து தான் பெக்கிலிச்சு வின் பண்ணாங்க. பெக்கிலிச்சிட்டு இருந்து இவங்கள்ட்ட போச்சு. அதுக்கப்புறமா ரக்ஷன் ஃபினிஷ்ட்ட போச்சு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை வச்சு தான் இவங்களுக்குள்ள பகைய ஆரம்பிச்சிருக்காங்க. பெக்கிலிச் பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் அவனை அட்டாக் பண்ணேன்னு கேட்கும்போது NXT ஸ்டோரில் தான் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டபிள்யூபிள்யூ லைரா வெல்கிராக்கும் பெக்கிலிச்சுக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பண்ண ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். அதே நேரத்தில் பேரன் கார்பன் நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, பெய்லி பிகின் த லெஃப்ட் ஆஃப் ரசல்மேனியா. அதாவது பெய்லியே வந்து ரசல்மேனியா விட்டு லெஃப்ட் ஆனது டபிள்யூபிள்யூ செஞ்ச ஒரு மோசமான விஷயம். அவங்க எப்படிப்பட்ட ரசலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லாஸ்ட் இயர் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவங்க இந்த வருஷம் சாம்பியன்ஷிப்பாக மோத வச்சு இன்னொரு ரசலருக்காக எப்படி பண்ணது அவமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெக்கிலிச்சு இப்போது அந்த பொசிஷன் போனதுனால பெய்லியுடைய கான்ட்ராக்ட் வேறு முடிய போதான். இவங்களோட முடிவு எப்படி போகுதுன்னு தெரில. இன்றைக்கி ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா ஜேடி மேக்டர்னு அதை தனியாக கூட்டிகிட்டு போட்டு என்கிட்ட சொல்லாமல் நீ எதுக்கு அவனும் ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. காய்ஸ், இப்போ டபிள்யூபிள்யூ வந்து டாமினிக் மிஸ்டீரியருக்கும் ஃபின் பேலருக்குமான பிரேக்கப் ஸ்டோரியில் ஆரம்பிச்சிட்டாங்க. லியோ மார்கன் வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் பேச்சுவார்த்தையை எடுத்திருப்பாங்க. இப்போ என்ன தெரியுமா ஒரு ட்விஸ்ட்டு, ஜேடி மெக்டோனோ ஃபின் பேலருடைய ஆள், அவர் மூலியமாக தான் டபிள்யூபிள்யூல ஜாயின் பண்ணார். இப்போ இதில் யார் சப்போர்ட் பண்ண போகிறான்னு தெரியல. கடைசியில் முழிச்சிட்டு இருக்க போகிறது என்னமோ கார்லிட்டோ தாங்க. என்ன சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கரெக்டு தானாங்க. ஸோ டபிள்யூபிள்யூ மேக்ஸிமம் எடுத்திங்கன்னா இந்த மேட்ச்சை சம்மர்ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். பெண்டா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இந்த ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் தான் இன்றைக்கி ராவோட ஜென்ரல் மேனேஜர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜார் கேபிள் வந்துருப்பார். பேச்சு வாக்கில் பார்த்தீங்கன்னா ஜார் கேபிள் அடிச்சிட்டார். அவர் எல்கண்டா அமெரிக்கா இது நான் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி டிஷர்ட்லேயே போட்டிருக்காரு. பட் ஆனால் அவர் தான் தெரியும் எப்படி ஃபீல்டு மாஸ்க்கு போட்டால் ஒரு கெத்தான கேரக்டரோ அதே மாதிரி ஜார் கேபிள் மாஸ்க்கு போட்டால் கெத்தான ஆள் போல் இருக்குது. இப்போ பெண்டா தப்பு தவறு அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் வேறு அவருக்கு ஒரு மேட்ச் இருக்குது ஜேடி மெக்டோனா கூட. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம எல்காண்டோ அமெரிக்கானோ ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த எல்காண்டோ அமெரிக்கானா அப்படிங்கிறது ஒரு நல்ல பாப்புலர் ஆகிட்டு. அதாவது மாஸ்க் போட்டாட்ட ஜாக் கேபிளை விட மாஸ்க் போட்ட இந்த கேரக்டருக்கு மவுஸ் அதிகமாக இருக்குது. இது என்னத்தை சொல்ல, அதான் பிரேவைட் மாதிரி தாங்க. ஃபீண்டு போட்ட மாஸ்க்கு காசு உண்டு, ஃபீண்டு போடாத பிரேவைட்டுக்கு அவ்வளோ மவுஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்கல்ல, அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. சரி, எது எப்படியோ ஒரு வாய்ப்பு ஜேடி கேபிளுக்கு கிடைச்சா சரி தான். சரி காய்ஸ், இன்னைக்கான ரசிங் செலவு தான் பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.